இந்த மாதிரி நீ அழக்கூடாது. இன்னும் உனக்கு எவ்வளவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். சமயம் வரும்போது ஒவ்வொன்னா நான் செய்யறேன். பாரு, 1 செகண்ட். ஹலோ, எங்க மாமா இருக்கீங்க? கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமா? ஏன் ஏதாவது அவசரமா? ஆமா மாமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்களேன். சரி, நான் வரேன். பாரு, அர்ஜென்ட்டா ஒருத்தரை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்பதான் ஃபோன் வந்தது. நான் போயிட்டு வந்துடுறேன் பாரு. என்னங்க நீங்க? ஒரு விசேஷம் நடக்கும்போது இல்லனா எப்படி? அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல்ல. இப்ப எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்களேன். ஷைலஜா, ஒருத்தரை அர்ஜென்ட்டா மீட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன். பாரு, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. நானும் என் குழந்தையும் நல்லா இருக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, என்ன இது? நல்லா இருங்க. எங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு உண்டுமா? சரி, நான் கிளம்புறேன். பாய் பாய். கார் எடுத்துட்டு போங்க. நான் ஆட்டோல போய்க்கிறேன், நீ கார் எடுத்துட்டு வா. சரியா? சரி, பத்திரமா போங்க. ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கு புருஷனா கிடைச்சிருக்காரு. சரி, வாங்க ஷைலு, சாப்பிடலாம். மீனா, வாங்க மாமா, உட்காருங்க. என்னாச்சு மீனா? எதுக்கு அவசரமா வர சொன்ன? ஏன் மாமா பதட்டமா இருக்கீங்க? ஏதாவது முக்கியமான வேலையில இருந்தப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? மீனா, நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில தான் இருக்கேன். அது நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். சாரி மாமா, எனக்கு உங்க கூட பேசணும்னு தோன்ற அடுத்த நிமிஷமே ஏன் ப்ராப்ளம் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அதனாலதான் சட்டுன்னு என்னால நீங்க என்ன சிச்சுவேஷன்ல இருப்பீங்கன்னு நான் யோசிக்கல. சரி, பரவாயில்ல, விடு. வீட்டில் இருக்கிறவங்களால அப்படியெல்லாம் யோசிக்க முடியாதுதான். நான் இப்போ எதுக்காக வர சொன்ன, அது மட்டும் சொல்லு. நான் மார்க்கெட் போயிட்டு வரப்போ திவாகர் சாரோட அம்மா வழியில பார்த்தேன். ரொம்ப கவலையா இருந்தாங்க. என்னம்மா விஷயம்னு கேட்டேன். இந்த திவாகருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் கவலையெல்லாம் தீர்ந்து போயிடும்னு சொன்னாங்க. அதை பத்தி அவங்க திவாகர் கிட்ட பேச வேண்டியதானே? பேசி பார்த்திருக்காங்க. ஆனா திவாகர் சார் அதுக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறாராம். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? நானும் நீங்களும் போய் பேசினா திவாகர் சார் கண்டிப்பா ஒத்துப்பாரு. இல்ல மீனா, அது சரி. மாமா, நீங்க என்ன பூஞ்சோலையில விட்டுட்டு ஃபாரின் போறதுக்காக இங்க வந்துட்டீங்க. ஆனா நான் மறுபடியும் உங்களை பார்க்க தவிச்சிட்டு இருந்தப்போ உங்க மாமா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன்னு அழைச்சிட்டு வந்தவர் திவாகர் சார். இப்ப அவருக்கு ஒரு பிரச்சனைன்னதும் நாம தானே முன்ன நிக்கணும். அதுக்கு இல்ல மீனா, கல்யாணங்கிறது அவங்களோட பர்சனல். அதை பத்தி அவங்க என்ன வேணா அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. நாம அதை நேரடியா கேட்க போய் நமக்கும் திவாகர் சாருக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு போகுது. அதான் யோசிக்கிறேன். மாமா, கல்யாணங்கிறது ஒருத்தவங்களோட பர்சனல் விஷயங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா திவாகர் சாரோட கல்யாண விஷயங்கிறது அப்படி இல்ல. இதுல நம்ம 2 பேரும் சம்பந்தப்பட்டிருக்கோம். என்ன மீனா சொல்ற? ஆமா மாமா, திவாகர் சாரும் அவங்க அப்பா அம்மாவும் என்ன ஒரு தடவை பொண்ணு கேட்டு வந்தத
நானே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா மாமா? ஆமா. நான் அப்பவே திவாகர் சார் கிட்ட உங்களை பத்தியும் நாம மனசுக்குள்ள புருஷன் முன்னாடியா வாழ்ந்துட்டு இருக்கிறது பத்தியும் தெளிவா சொல்லிட்டேன். திவாகர் சார் என் மனசை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கண்ணியமா விலகி போயிட்டாரு. அதுக்கப்புறம் திவாகர் சார் பல தடவை பூஞ்சோலைக்கு வந்திருக்காரு. ஆனா ஒரு தடவை கூட அவர் கண்ல நான் எந்த தப்பையும் பார்க்கல. அந்த பெருந்தன்மை எனக்கு பிடிச்சிருந்தது. மஞ்சு எப்படி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டோ அப்படி ஒரு ஃப்ரெண்டா தான் நான் திவாகர் சாரையும் பார்க்கறேன். ஆனா திவாகர் சார் என்ன அப்படி நினைக்கலைங்கிறது இங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு வரனை எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. இத பத்தி நான் அவர்கிட்ட கேட்டப்பதான் அவர் இன்னும் என்ன மறக்கலங்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. இனிமே இத பத்தி நான் அவர்கிட்ட பேச முடியாது. பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க பேசினா கண்டிப்பா அவரை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க முடியும். ப்ளீஸ் மாமா, எனக்காக. என்ன மாமா யோசிக்கிறீங்க? திவாகர் சார் என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் அவரோட காதல பெருசா நினைக்கல, என்னோட காதல தான் பெருசா நினைச்சு உங்களோட சேர்த்து வச்சிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு நாம இத கூட பண்ணலனா எப்படி மாமா? பண்ணலாம் மீனா, நிச்சயமா பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி வாங்க திவாகர் சார் வீட்டுக்கு போலாம். இப்பவே வா. நல்லது செய்யறத எப்பவுமே தள்ளி போடக்கூடாது, அப்பவே செஞ்சிடணும். வாங்க போலாம். சரி. அச்சோ, இனிமா நீங்க பூண்டு உரிக்கல? நீங்க எப்ப உரிக்கிறது? நான் எப்பங்க குழம்பு இறக்குறது? என்னம்மா வர வர ரொம்ப தான் விரட்டுற. எங்க ஆபீஸ்ல என்னோட சுப்பீரியர் ஆபீசர் கூட என்ன விரட்டினது கிடையாது. அங்க எனக்கு ராஜ வாழ்க்கை தான். இப்ப என்னடான்னா உனக்கு நான் சேவகம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மீனா பொண்ணு இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் அக்கடான்னு ஒரு மூலையில உட்கார்ந்து இருந்தேன். என்னைக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்துன்னு போச்சோ அன்னைக்கு ஆரம்பிச்சது எனக்கு கஷ்டம். என்ன யோசனை? ஒண்ணு இல்லைங்க, மீனாவை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்ததும் திவாகர் பத்தி கவலை வந்துருச்சு. மீனாவும் என்ன பார்த்ததும் திவாகர் கல்யாணத்தை பத்தி கேட்டா. அவ பிடி கொடுத்து பேசலாமான்னு சொன்னேன். கவலைப்படாதீங்கம்மா, சிவா மாமாவை கூட்டிட்டு வந்து திவாகர் சார் கிட்ட பேசுறேன்னு சொன்னுச்சு. என்ன நடக்குதோ பாக்கலாம். எதுக்குமா அவங்களுக்கு தேவையில்லாத கஷ்டம்? நாம சொல்லியே கேட்காத நம்ம புள்ள அவங்க சொல்லியா கேட்க போறான்? எனக்கு என்னமோ அவன் கேட்பான்னு தோணுதுங்க. மத்தது கடவுள் விட்ட வழி. என்னப்பா கிளம்பிட்டியா? ஆமாம்மா வரேன்ப்பா. சரிப்பா, கொஞ்சம் இருப்பா, சாப்பிட்டுட்டு போயிடலாம். இல்லம்மா நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். சரி நான் கிளம்புறேம்மா. வாங்க மீனா. சிவா வாங்க. வாமா. ஹாய் திவாகர். வாங்க சிவா. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன் மீனா. இந்தாங்க. எதுக்குமா இதெல்லாம்? நீ சும்மா வந்தாலே போதும். இதெல்லாம் சாப்பிட யார் இங்க இருக்கா? அங்கிள் கொடுங்க, சாப்பிடுவாரு.
என்ன திவாகர் வெளியில கிளம்பிட்டீங்க போல இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிட்டுமோ? நோனோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க சிவா சார், என்ன விசேஷம்? என்ன மீனா? ம். என்ன திவாகர் சார், ஏதாவது விசேஷம்னா தான் உங்களை பார்க்க வரணுமா, இல்லைன்னா வரக்கூடாதா? ஐயோ, நான் அந்த சென்ஸ்ல சொல்லல, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொன்னேன், அவ்வளவுதான். சரி, நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டுங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நில்லுங்கம்மா, காஃபி போட்டு தானே போறீங்க? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நானே காஃபி போட்டு தரேன். நீங்க போங்க, நான் வரேன். சரிம்மா. மாமா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம். ம். என்னம்மா, இன்னும் சமையல் முடியலையா? இல்லம்மா, என்னம்மா பாக்குறீங்க? ஒன்னும் இல்லம்மா. இல்லம்மா, ஏதோ இருக்கு. என்னன்னு சொல்லுங்க. மீனா, இந்த வீட்டை கட்டி குடி வந்து 25 வருஷம் ஆகுதுமா. இந்த வீட்ல இந்த ரூம் தான் என்னோட உலகம். ஆனா இந்த உலகத்தை பகிர்ந்துக்க ஒரு மருமக இல்லையேங்கிற ஏக்கம் எனக்குள்ள இருக்குமா. அனுசரணையான புருஷன், அருமையான புள்ள, இவ்வளவு இருந்தும் என் மனசு வெறுமையாதாமா இருக்கு. ஒரு மருமக வந்தாதாமா என் மனசுக்கு மட்டும் இல்லம்மா, இந்த வீட்டுக்கே ஒரு நிறைவு வரும். ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு மருமகளா கிடைக்க எனக்கு ஏன் கொடுத்து வைக்கலம்மா? உங்க வேதனை எனக்கு புரியுதுமா. இப்ப சிவா மாமாவை நான் கூட்டிட்டு வந்ததே திவாகர் சார் கன்வின்ஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுல கெட்டி மேலச்சத்தை கேட்கறதுக்காக தான். என்ன மாதிரி இல்ல, என்னை விட பெட்டரான ஒரு பொண்ணு உங்களுக்கு மருமகளா கிடைப்பா. அந்த கொடுப்பனை உங்களுக்கு இருக்கு, கவலைப்படாதீங்கம்மா. என்ன சிவா, ரொம்ப யோசனையில் இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா திவாகர். மீனாக்கு ஏதாவது சந்தேகமா? இல்ல, இது மீனாவோட பிரச்சனை கிடையாது. மீனாவால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை. என்ன சொல்றீங்க? எஸ் திவாகர், இது உங்களோட கல்யாண பிரச்சனை. ஆமா திவாகர், உங்க மனசுல மீனா இருக்காங்க. அவங்கள மறந்துட்டு நீங்க வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். சிவா ப்ளீஸ். இதுதான் மீனோட விருப்பம். இதை உங்ககிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு உங்களை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறதுக்காக தான் மீனா இப்போ என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. மீனா சிவா மேல வச்சிருக்க காதல் எந்த அளவுக்கு நிஜமோ, நான் மீனா மேல வச்சிருக்க காதலும் அதே அளவுக்கு நிஜம். நான் காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றதுக்காக என் மனசுல இருக்க காதலை தூக்கி எறிஞ்சிட்டு நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் சிவா? சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. இதுக்கு மேலேயும் இந்த பேச்சு வேண்டாம். நான் தனியாக வாழறதுக்கு என் மனசளவில் தயாராகிட்டேன். இதுக்கப்புறமும் தயவு செய்து இந்த கல்யாண பேச்சு வேண்டாம்.
திவாகர், நான் மீனாவோட விருப்பத்தை தான் சொன்னேன், என்னோட விருப்பத்தை சொல்லலையே. இன்ஃபேக்ட் என்னோட விருப்பமும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதான். என்ன சிவா சார் நீங்க? நான் தான் வற்புறுத்த வேண்டாம்னு சொல்றேன்ல. அவசரப்படாதீங்க திவாகர். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது வேற யாரையோ இல்லை, மீனாவை தான். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே